முருகனுக்கு கரும்பு தொட்டிலில் நேர்த்திக்கடன். முருகப்பெருமானுக்கு நேர்த்திக்கடன் என்றாலே பால்குடம் எடுப்பது, காவடி எடுப்பது, அலகு குத்தி வருவது போன்றவைதான் இயல்பானதாகும். இந்நிலையில் முருகப்பெருமானுக்கு கரும்பு தொட்டிலில் நேர்த்திக்கடன் செலுத்தும் வழக்கம் எங்கே உள்ளது என்றும், எதற்காக அவ்வாறு செய்கின்றனர் என்றும் அறிந்திடலாம். கரும்பு தொட்டில் குழந்தையில்லாத தம்பதியினர் பெரும்பாலும் அம்மன் கோயில்களிலும் திருவண்ணாமலையிலும் தங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டுவது வழக்கம். அவ்வாறு குழந்தை பாக்கியம் கிடைத்ததும் அந்த குழந்தைக்கு 1 வயது முடிந்தவுடன் அதை கரும்பு தொட்டிலில் வைத்து கோயில் பிரகாரத்தை சுற்றி வந்து தங்கள் நேர்த்திக்கடனை செலுத்துவார்கள். இவ்வாறு திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத்தன்றும் எண்ணற்ற தம்பதியினர் கரும்பு தொட்டில் எடுத்து வழிபடுவதை இன்றைக்கும் நேரில் காணலாம். முருகனுக்கும் கரும்பு தொட்டில். இந்நிலையில் முருகனுக்கும் கரும்பு தொட்டில் எடுக்கும் பழக்கம் மிக அபூர்வமாக இருக்கும். ஏனெனில் உலகெங்கும் உள்ள முருகன் கோயில் பக்தர்கள் பலரும் காவடி செலுத்துவதும் பால்குடம் எடுப்பதும் தான் பொதுவான நேர்த்திக்கடனாக இருக்கும். ஆனால் பெரம்பலூர் மாவட்டம் செட்டிக்குளத்தில் உள்ள தண்டாயுதபாணி கோயிலில் உள்ள முருகனுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் சஷ்டியன்று முருகனுக்கு பாலபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள். வேண்டுதல் நிறைவேறியதும் பங்குனி உத்திரத்தன்று கரும்பு தொட்டிலில் குழந்தையை கிடத்தி கோயிலை வலம் வந்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். இவ்வாறாக முருகனுக்கும் கரும்பு தொட்டில் எடுக்கும் பழக்கம் இங்குள்ள முருகன் கோயிலில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. சிறப்புகள்: அகத்திய முனிவருக்கு இங்குள்ள முருகன் வளையல் விற்கும் செட்டியார் வடிவில் காட்சியளித்தாராம். உறையூர் பராந்தக சோழனுக்கும் குலசேகர பாண்டிய மன்னனுக்கும் முருகன் முதியவர் வடிவில் தோன்றி இங்கு பூமிக்குள் இருந்த சிவலிங்கத்தை காட்டினார் என்று கூறப்படுகிறது. வழக்கமாக வேலுடன் காட்சி தரும் முருகன் இங்கு வித்தியாசமாக கரும்புடன் காட்சியளிக்கிறார். அலங்காரத்தின் போது மட்டும் வேல், சேவல் கொடி மற்றும் தலையில் உச்சிக்கொண்டையுடனும் இந்த முருகன் அருள் புரிகின்றார். வழக்கமாக வேலுடன் காட்சி தரும் முருகன் இங்கு வித்தியாசமாக கரும்புடன் காட்சியளிக்கிறார். அலங்காரத்தின் போது மட்டும் வேல், சேவல் கொடி மற்றும் தலையில் உச்சிக்கொண்டையுடனும் இந்த முருகன் அருள் புரிகின்றார். விவசாயம் செழிப்பதற்காக வேண்டிக் கொள்ளும் விவசாயிகள் தங்கள் நிலத்தில் முதலில் விளைந்த தானியம், பழம், காய்கறிகளை முருகனுக்கு படைத்து நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர். பெரம்பலூர் அருகே செட்டிக்குளம் தண்டாயுதபாணி கோயில் முருகனுக்கு கரும்பு தொட்டில் எடுத்து வழிபடுவதை உங்கள் உறவினர்களும் நண்பர்களும் அறிந்திட செய்யுங்கள்.